சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் அந்த மக்கள் சந்திப்பு ஈரோட்டில் நீங்கள் நடந்தது, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நடக்கிறது இங்கே, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் நடந்தது. அவங்க அது எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னாங்க. சரி, இங்கே செங்கோட்டையன் இணைந்தது பிறகு நடக்கிற முதல் கூட்டம். செங்கோட்டையன் தன்னுடைய செல்வாக்கை காமிக்க போகிறார் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுமாரி இன்றைக்கி கூட்டம்லாம் கூட்டப்பட்டது. எந்த இதுலையும் இல்லாமல் இன்றைக்கி எல்லாருமே பேசுனாங்க. பார்த்துருப்பீங்க, செங்கோட்டையனில் ஆரம்பித்து புசி ஆனந்த் வரைக்கும் எல்லாருமே பேசுனாங்க. ஆதவ் உட்பட எல்லாருமே பேசுனாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? செங்கோட்டையன் பேசும்போது ஏற்கனவே சொன்னது தான் சொல்கிறார். வருஷத்துக்கு 500 கோடி ரூபா சம்பாதிக்க தூக்கி வீசி எரிஞ்சிட்டு மக்களுக்காக வராரு. புரட்சி தலைவிக்கு அப்புறம் புரட்சி தளபதி தான் அப்படிலாம் பேசுகிறார். 2026 முதல்வராவது உறுதி அப்படிலாம் பேசுகிறார். முதல்ல இவங்க முன்னாடி பேசுகிறவங்கள எப்படி பார்க்குறீங்க? அதில் சிடி நிர்மல்குமார் செம்மொழி மாநாடு பார்த்துருப்பீங்க. கொங்கு மண்டலத்தில் இப்போ நடந்தது. கொங்கு மண்டலத்தில் அவ்வளோ வசூல் பண்ணாங்க, ரூம் போட்டு வசூல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திமுக ஏந்திரிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி 1-2 வந்துட்டு இருந்தது. அந்த மாதிரிலாம் தாக்கி பேசுகிறாங்க. ஆதவ் பேசும்போது இளம் பெரியார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பெரியாருக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா முதல்ல உங்களுக்கு அப்படின்லாம் பேசுகிறார். எப்படி பார்க்குறீங்க? கரூர் சம்பவத்துக்கு பிறகு முதல் முறையாக கொங்கு பகுதிக்கு விஜய் வந்திருக்கிறார். கரூரில் இருந்த அதே ஆரவாரம் ஈரோட்டிலும் இருக்கிறது. ஆனா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. செங்கோட்டையன் ஏற்பாடு செய்கிற நிகழ்ச்சி, ஏற்கனவே செங்கோட்டையன் என்பவர் டூர் பிளான் போடுறதுல, பிரச்சார வியூகங்கள் வகுக்கிறதுல, கூட்டங்கள் நடத்துவதில் ஒரு பெரிய கிங் மேக்கர். அவர் நடத்துகிற கூட்டம் எழுச்சியோடு இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா செங்கோட்டையனே டென்ஷனான காட்சியை நான் ஊடகத்துல பார்த்தேன் இன்னைக்கு காலையில. ஏன்பா எல்லாரும் அங்கங்க நின்றுட்டு இருக்காங்க, கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டாங்களா, கேட்ல எவ்வளவு பேர் நிக்க சொன்னோம், அங்க யாருமே ஆள் இல்லையே, இப்படி அவர் நடத்த நினைத்தவாறு நடத்த முடியாமல் தடுமாறி போனாருங்கிறத அவருடைய காலை கோபமே சாட்சியாக பகிர்ந்தது அந்த கூட்டத்தை. இன்னும் குறிப்பா இருக்கைகளே அமைக்கப்படாமல் ஒரு கூட்டத்தை செங்கோட்டையன் முதல் முறையாக நடத்தி இருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் பிரச்சார பயணங்கள்ல டெம்போ டிராவலர்ல உட்கார்ந்து பேசுவாங்க. அங்க உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்காது. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம், ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட போடாம நடத்திய கூட்டம். இந்த கூட்டத்துல கூட செங்கோட்டையன் நேற்றைக்கு முள் வேலிகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு, கட் அவுட்டுகளின் மீது ஏற முடியாது, மின் கம்பியின் மீது ஏற முடியாது, அதையெல்லாம் நாங்க தடுத்து நிறுத்திடுவோம், 2 தொண்டர் படையினரை கொண்டு நிறுத்தியிருக்கோம், அவங்க ஏற விடாம தடுத்துருவாங்கன்னார். அவ்வளவையும் மீறி விஜயினுடைய ரசிகர் ஒருவர் இன்றைக்கு அந்த மின்சார விளக்கு பொருத்தப்பட்டிருக்கிற கம்பியில ஏறி நிற்கிறார். விஜயே டென்ஷன் ஆகுறாரு. இறங்குனாதான் நான் உனக்கு முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு அவரே மேடையில புலம்புற காட்சியை நம்ம பாக்குறோம். அப்ப செங்கோட்டையனே ஃபெயிலியர் ஆயிட்டாரு இந்த கூட்டத்தை நடத்துறதுல. பக்குவம் உள்ளவர்களை வைத்து கூட்டம் நடத்துவது என்பது வேறு, பக்குவமற்ற, அரசியல் பயப்படாத, அரசியல் புரிதல் இல்லாத, பொது ஒழுங்கு இல்லாத, சமூக சீர்கேட்டுக்கு எல்லா வகையிலும் துணை நிற்கிற ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு இந்த கூட்டத்தை நடத்துவது என்பது வேறுங்கிறத இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். செங்கோட்டையனுடைய பேச்சு குறித்து நீங்க கேட்டீங்க. அதுல ரொம்ப குறிப்பா அவர் விஷால முதலமைச்சராக்க போறாரு அப்படின்னு அவரே பேசியிருக்காரு. என்ன சொல்லி பேசியிருக்காருன்னா, புரட்சி தலைவருக்கு அப்புறம் புரட்சி தளபதி தான்றாரு. புரட்சி தளபதிங்கிற பட்டம் நீங்க விஷாலுக்கு தான் கொடுக்கப்பட்ட பட்டம். விஷாலினுடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா டைட்டில் கார்டு போடும்போது படத்தினுடைய பெயரை போட்டுட்டு அடுத்து புரட்சி தளபதினு போட்டுதான் அவரோட பேரை போடுவாங்க, விஷால்னு சொல்லி. இப்ப விஷால முதலமைச்சர் ஆக்குறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறாரா செங்கோட்டையன்? நீங்க புதிய பட்டம் கொடுக்கும் போது கொஞ்சம் யோசிக்க வேணாமா? யோசிச்சு பட்டம் கொடுக்க வேணாமா? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணன் சத்யராஜ் அவர்களுக்கு இருந்த புரட்சி தமிழர் பட்டத்தை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வேலைய விஷாலுக்கு இருந்த பட்டத்தை கொண்டு போய் விஜய்க்கு கொடுத்திருக்கிறாரு அண்ணன் செங்கோட்டையன். அடுத்து அண்ணன் சொல்றாரு 500 கோடி வருமானத்தை, ஆண்டொன்றுக்கு இருந்த வருமானத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. அப்போ இது வரைக்கும் ஆண்டொன்றுக்கு 500 கோடி ரூபாய் விஜய் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரா? அந்த 500 கோடிக்கு முறையா வரி கட்டியிருக்காரா விஜய்? இது வரைக்கும் வரி கட்டிய ஏதாவது தகவல் ஒன்றிய அரசிடம் இருக்கிறதா? இல்ல இப்ப ஒன்றிய அரசிட்ட காட்டி கொடுக்கிற வேலையை அண்ணன் செங்கோட்டையன் செய்யறாரு. தொடர்ச்சியா எல்லாருமே ஒரு செய்தியை சொல்லிட்டே இருந்தாங்க. 100 கோடினாங்க, 200 கோடினாங்க. உச்சபட்சமா இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் 500 கோடின்னு பிக்ஸ் பண்ணிருக்காரு.
அப்ப 500 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டு விட்டு இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னா, அப்ப இதுக்கு முன்பு 500 கோடி ரூபாயை ஆண்டொன்றுக்கு வாங்கிக்கிட்டு இருந்தாரும் தானே பொருள். அந்த 500 கோடிக்கு முறையா வரி செலுத்தல அப்படின்னா, அப்போ வரி செலுத்தாத ஒரு நபர் இங்க ஊழல் லஞ்ச லாவண்யம் பத்தி பேசுவதற்கு தகுதி படைத்தவரா இருக்காரு. ஏற்கனவே அவர் வாங்கின காருக்கு வரி செலுத்தாதவர், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப 500 கோடி வாங்கியிருக்காருன்னு அவர் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட், ஒப்புதல் வாக்குமூலத்தை இன்னைக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, விஜய் எப்படிப்பட்ட மனிதராக இருக்கிறார் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு அண்ணன் செங்கோட்டையன் வெளிச்சம் போட்டு காட்டி இருப்பதாகத்தான் அவருடைய உரையிலிருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். மொத்தத்துல திமுக எதிர்ப்பு சார் இந்த கூட்டம், வேற ஒண்ணும் இல்ல. பரப்புரை, மக்கள் சந்திப்பு, அதெல்லாம் பொய், அதெல்லாம் வெளியில சொல்லப்படுகிற செய்தி. திமுக எதிர்ப்பு மட்டும்தான் பிரதானம்ன்றதான் பேசிய ஒவ்வொருவரும் சொல்றாங்க. அப்போ திமுக எதிர்ப்பு கூட்டம்னே நீங்க நடத்திட்டு போலாமே, ஏன் அந்த கூட்டத்துக்கு வேற வேற பேர் வைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன அரசியல் நோக்கம்? எம்ஜிஆர் வழியில நீங்க வர்றீங்க, ஜெயலலிதா வழியில நீங்க வர்றீங்க, அவ்வளவுதான். திமுக எதிர்ப்பை தவிர எந்த கோட்பாடும் இல்லை, எந்த கொள்கையும் இல்லை. உங்க கொள்கை எதிரி பத்தி ஒரு வார்த்தை யாராவது பேசுனீங்களா? உங்க கொள்கை எதிரி இந்த ஈரோட்டுக்கு இழைத்திருக்கிற அநீதி குறித்து யாராவது ஒரு வார்த்தை பேசி இருக்கீங்களா? களத்துல இல்லாதவங்களை பத்தி நம்ம ஏன் பேசணும்? களத்துல இல்லாதவங்களை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிறது பாஜகவுக்கு சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட் இல்ல, அது சும்மா பூசி முழுகிற செய்தி. அது நாம் தமிழர் கட்சிக்கு சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட். அவங்களுக்கு தான் அது பொருந்தும். ஏன்னா இவர்களை தொடர்ச்சியாக சீண்டுபவர்கள் அவர்கள் தான். அவங்களுக்கு வேண்டுமானா அது பொருந்தும். பாரதிய ஜனதா கட்சி களத்துல இல்லைன்னு சொன்னா அப்ப யாரை எதிர்த்து ஒன்றிய அரசை எதிர்த்து சண்டை மாறுதம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இங்க யார் ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருப்பவர்? தமிழ்நாட்டுல நீங்க பாஜகவை எதிர்த்து பேச வேணாம் சார், ஒன்றிய அரசை எதிர்த்து பேசணும்ல. பாஜகவும் ஒன்றிய அரசும் ஒன்றுதான், ஆனா அதனுடைய அதிகாரம் வேறு. தமிழ்நாட்டுல பாஜகவினுடைய நிலை என்பது வேறு. ரெண்டுக்கும் எலெக்ஷன்ல வேற வேற பாகுபாடுகள் இருக்கே தவிர, அதிகாரம் என்று வருகிற போது நீங்க ஒன்றிய அரசை எதிர்க்க வேண்டியது தானே. தமிழ்நாட்டுல நயினார் நாகேந்திரனே இல்ல முன்னாள் தலைவராக இருக்கிற ஒருவரையோ இங்க எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பாஜகவை எதிர்க்கணுமா வேணாமா? ஒன்றிய அரசை எதிர்க்கணுமா வேணாமா? இப்ப நெல்லினுடைய ஈரப்பதம் அதிகமாயிடுச்சு, மழையில நனைஞ்சிருச்சு, அதை 22% உயர்த்தணும்னு தமிழ்நாடு அரசு கோரிக்கை. அது விவசாயிகளுடைய கோரிக்கை, தமிழ்நாடு அரசுங்கிற கோரிக்கையை தாண்டி. ஈரோட்ல எவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க அது குறித்து ஒரு வார்த்தை நீங்க பேசுனீங்களா? 17% தான் கொடுப்போம்னு ஒன்றிய அரசு சொன்னிச்சே. 3 முறை ஆய்வு குழுக்கள் நான் ஆய்வு செஞ்சுட்டு போனாங்களே. ஆய்வினுடைய இறுதியில ஆமா நியாயமான கோரிக்கை 22% உயர்த்தணும்னு சொன்னாங்களே, உயர்த்தினீங்களா? உயர்த்தல ஒன்றிய அரசு. அது குறித்து ஒரு வார்த்தை நீங்க பேசியிருக்கீங்களா? ஒரு வார்த்தை கூட நீங்க பேசலையே. அப்போ நீங்க என்னவாக வெளிப்படுறீங்கன்னா, பாஜகவை ஒரு வார்த்தை கூட நான் எதிர்த்து பேச மாட்டேன், ஆனா திமுகவை எல்லா வார்த்தைகளிலும் பேசுவேன், தீய சக்தின்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் என்னமோ எலெக்ஷனுக்கு புதுசா சொல்றது மாதிரியும், இவருதான் என்னமோ புதுசா கண்டுபிடிச்சது மாதிரியும். இதை ஜெயலலிதா அம்மையார், இதுல வேற இன்னைக்கு வேற ரொம்ப கரிசனத்தோட மேடம் ஜெயலலிதா, நீங்க என்ன கொங்குல அதிமுக வாக்குக்கு குறி வைக்கிறீங்களா? இல்ல அண்ணன் செங்கோட்டையனை குளிர்விக்கிறதுக்கா? ஏன்னா அவர் பாக்கெட்ல ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்காரு. ஊழல்னு பேசுறாரு சார் விஜய். ஆனா மேடம் ஜெயலலிதான்னு ரொம்ப கண்ணியமா பேசுறாரு. அந்த மரியாதை நிச்சயமா கொடுக்கணும். அவர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர். தமிழ்நாட்டில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு தீர்ப்பு வாசிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாக சிறையில் அடைக்கப்பட்ட முதலமைச்சர் என்கிற ஒரு இடத்துக்கு வந்தவர் யாரு? ஜெயலலிதா தானே. அந்த ஜெயலலிதாவை மேடம் ஜெயலலிதான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது மாதிரியே நானும் தீய சக்தின்னு சொல்லுவேன்னு சொல்லிவிட்டு நீங்க எப்படி ஊழலுக்கு எதிராக பேச முடியும்? என்ன யோகிதை இருக்கு விஜய்க்கு ஊழல் பத்தி பேசுவதற்கு? இன்னொன்னு, நீங்க தீய சக்தின்னு போற போக்குல சொல்றீங்க. எது மாநிலத்தினுடைய நலனை பறி கொடுத்துட்டாங்களா? மாநில சுயாட்சிக்கு குந்தகம் விளைவிச்சுட்டாங்களா? தமிழ்நாட்டினுடைய தன்மை கெட்டு போற அளவுக்கு, தமிழ்நாட்டினுடைய பன்முகத்தன்மை சிதைத்து போற அளவுக்கு ஏதாவது வேலையை செஞ்சுட்டாங்களா? வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருந்துட்டாங்களா? எதுல தீய சக்தின்னு சொல்லணும்ல நீங்க? அப்போ உங்களுக்கு திமுக எதிர்ப்பு மட்டும்தான் பிரதானம். அதற்காகவே மேடை கட்டினீர்கள், கேரவன் ஓட்டி வந்தீர்கள். அந்த கேரவன்ல ஏறி நின்று அந்த உரையை மட்டும் பேசிவிட்டு விடை பெற்றிருக்கிறீர்கள். அவ்வளவுதான். அதுல பெரிய செய்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பெரிதாக அவர் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. கால் கெடுக்க நின்றவர்களுக்கு திமுக எதிர்ப்பு தான், நம்ம திமுக எதிர்த்து தான் களத்துல நிக்கிறோம்ன்றத பேசிட்டு போயிருக்காரு. ஊழல் செய்யறாங்க, அந்த வார்த்தை அதிகமா பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்றீங்க. அவர் என்ன சொல்றாரு? பெரியார் பேரை சொல்லி கொண்டு கொள்ளையடிக்காதீங்க அப்படிங்கிறார். இங்க பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிறது யாரு சார்? யார நீங்க சொல்றீங்க? முதல்ல நீங்க பெரியார கோட் பண்றதே தப்பு. நீங்க அங்க போய் என்ன பண்ணீங்க? பேச்சினுடைய துவக்கத்துல ஈரோடுன்னா யாரு சார் நினைவுக்கு வருவா? தந்தை பெரியார் தானே. பகுத்தறிவு பெரியார் தானே ஈரோட்ல நினைவுக்கு வரணும். இவருக்கு வேறு ஒருவர் நினைவுக்கு வர்றாரு. சரி, நான் அதெல்லாம் விமர்சிக்க விரும்பல. அவரை பத்தி நெடுநேரம் பேசிட்டு அவர் அம்மாவினுடைய பிள்ளை,
அவர் எப்படி எல்லாம் இருந்தாரு தெரியுமா, எப்படி எல்லாம் வெற்றி கிடைச்சது தெரியுமான்னா, நீங்க உங்க அம்மாவோட பிள்ளையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. உங்க அம்மா பேச்சையே நீங்க கேட்காம தான் இருந்தீங்கன்னு உங்க அம்மா தான் சொன்னாங்க. அந்த செய்திகளும் ஒரு பக்கம் இருக்கு, அதை விட்டுருவோம். நம்ம பெரியார நீங்க என்ன சொல்லி போட்டுருந்தீங்க? அங்க பெரியாரினுடைய பெண் விடுதலை குறித்து பேசிட்டீங்களா? பெரியாரினுடைய சாதி ஒழிப்பு போராட்டங்கள் குறித்து நீங்க பேசிட்டீங்களா? என்ன பேசுனீங்க நீங்க? அப்போ நீங்க பெரியார கோட் பண்றதே முதல்ல தப்பு. இன்னொன்னு, பெரியார் பேரை சொல்லி என்ன சார் ஊழல் பண்ணிட்டாங்க? என்ன ஊழல்னு நீங்க சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன்ல, ஒரு நீதிமன்றம் முதலமைச்சரை குற்றவாளி என்று சொல்லி தீர்ப்பு எழுதியது அப்படின்னு நான் சொல்றேன்ல, அப்படி தீர்ப்பு எழுத கூட வேணாம் சார். அதற்கான முகாந்திரம் இருந்ததுனால் இந்த அரசின் மீது எதையாவது சொல்ல முடிஞ்சுதா? இந்த அரசு மீது ஏதாவது குற்றச்சாட்டை உங்களால வைக்க முடியுதா? இந்த துறையில் இந்த விவகாரத்தில் ஊழல் நடந்திருக்கு, குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிருக்காங்க பாருங்க, இந்த அரசு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அரசு என்று எங்கேயாவது சொல்ல முடிஞ்சுதா? நீங்க போற போக்குல ஊழல் குற்றச்சாட்டு, பெரியார் பேரை சொல்லி ஊழல் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இது ஒரு மாயமால வேலை. இதை எழுதி கொடுத்தவர்கள் கொஞ்சம் விஜய்க்கு நல்லா எழுதி கொடுங்க. ஏதாவது டீப்பா அனலைஸ் பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட்ல என்ன நடந்திருக்குங்கிறதையாவது அவருக்கு புரியுற மாதிரி எழுதி கொடுத்து பேச வைங்க. அவர் ஏதோ நீங்க எழுதி கொடுத்தத போகிற போக்குல பேசிட்டு போயிட்டு பெரியார் பேரை சொல்லி ஊழல் பண்றாங்க. என்ன ஊழல் செஞ்சுட்டாங்கன்னு உங்களால சொல்ல முடியலையே. நீங்க இன்னைக்கு பேசினதுல ஏதாவது கண்டென்ட்டா உங்களால பேச முடிஞ்சுதா? நீங்க எதையாவது திமுகவின் மீது வலிமையான குற்றச்சாட்டாக வைக்க முடிஞ்சுதா? ஸ்கூல் பத்தி பேசுறீங்க, உங்களுடைய புரிதல் என்ன? இந்த ஆட்சியில அதிகமா மூடி இருக்குங்கிறாரு சார். மொத்தத்துல ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. ஆகஸ்ட் மாசம் 13ஆம் தேதி இந்த ஸ்கூல் மூடுனது பத்தி 207 பள்ளிகள் மூடப்பட்டிருக்குன்னு ஒரு அறிக்கை கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. எப்போ? ஆகஸ்ட் 13ஆம் தேதி. ஆகஸ்ட் 14ஆம் தேதி பள்ளி கல்வித்துறையினுடைய சார்பில் ஒரு நெடிய விளக்கத்தை கொடுத்தாங்க. ஒண்ணு வேணாம் சார், நான் ரொம்ப சிம்பிளா நக்கீரனுடைய நேயர்களுக்கு புரியுறது மாதிரியே சொல்லிடுறேன். எங்க அம்மாவுக்கு 4 பிள்ளைகள் என்னோட சேர்த்து, எனக்கு ஒரு புள்ளதான். புரியுதா உங்களுக்கு? அப்போ அன்னைக்கு இருந்த பள்ளிகளினுடைய எண்ணிக்கை இன்னைக்கு அப்படியே இருந்தா எந்த ஸ்கூல்ல புள்ள சேரும்? அன்னைக்கு எங்க அம்மா 4 புள்ள பெற்றாங்க, 4 பிள்ளையும் ஸ்கூலுக்கு போச்சு. இன்னைக்கு நான் ஒரு புள்ள தான் பெற்றிருக்கேன். இந்த ஒரு புள்ள தான் ஸ்கூலுக்கு போகுது. இதை நான் சொல்லல, ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவர கணக்கெடுப்பு சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, 2020 ஜூலை மாதம் இந்திய மக்கள் தொகை மதிப்பீடு சொல்றாங்க, 2011 அந்த ஆண்டில் மட்டும் புதிய குழந்தைகள் பிறப்பு விகிதம் 10,74,000 இருந்தது. அது அப்படியே 2021 9.5 லட்சமாக மாறிடுச்சு. 10,74,000 9,50,000 மாறிடுச்சுன்னா 1,24,000 பிள்ளைகளினுடைய பிறப்பு குறைஞ்சிருச்சு. 2 புள்ள பெற்றவன் 1 புள்ள பெக்கிறான், 3 புள்ள பெத்துக்கிட்டவன் 2 புள்ள பெத்துக்கிறான். இப்ப பிறப்பு விகிதம் குறைஞ்சிருச்சு. இதை மட்டும் சொல்லல ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு இன்னொரு கூடுதல் தகவலை சொல்லுது. இதே நிலைமை இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா தமிழ்நாட்டுல 2026க்கு பிறகு பிறப்பு விகிதம் சுமார் 6.5 லட்சத்திலிருந்து 8.5 லட்சத்துக்குள்ளாக இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப ஸ்கூல் ஏன் மூடுனாங்க? போதுமான நிதி ஒதுக்காம மூடுனாங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வராம மூடுனாங்க. பிள்ளைகளினுடைய புதிய வரவு, குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைஞ்சிருச்சு சார், கட்டுப்படுத்தப்பட்டிருச்சு சார். ஒரு மாநிலம் போதும் என்கின்ற மிகையை அடைஞ்சிருச்சு கல்வியில. நீங்க 37,595 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, நேரடியாக அரசு நடத்துகிற பள்ளி. 7,289 அரசு உதவி பெறுகிற பள்ளி, 12,929 தனியார் பள்ளி, 65 கேந்திர வித்யாலயா போன்ற ஒன்றிய அரசு பள்ளி. இந்த மொத்த பள்ளிகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 58,924 பள்ளி. இந்த 58,924 பள்ளியில 207 பள்ளிகள் மூடி இருக்காங்க. அதுக்கான காரணம் தான் நான் சொன்ன குழந்தைகளினுடைய பிறப்பு விகிதம். இதை நான் சொல்லல, ஒன்றிய அரசு சொல்லுது. ஆண்டொன்றுக்கு 1,21,00,000 மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்த பள்ளிகள்ல இப்ப குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைகிறதுனால 85 லட்சத்திலிருந்து 90 லட்சம் வரைக்கும் தான் புதிய குழந்தைகள் அட்மிஷனே நடக்குது சார். இதுக்கு அரசு காரணமா சார்? ஸ்கூல்ல அட்மிஷன் நடக்காம போனதுக்கு அரசு காரணமா? எந்த பிள்ளைக்காவது படிப்பு இல்லாம போச்சா? படிக்கிறதுக்கு பிள்ளைங்க எலிஜிபிளா இருந்து அந்த பகுதியில பள்ளிக்கூடம் இல்லாம இருந்து பள்ளிக்கூடத்தை மூடிட்டா நீங்க சொல்றது கரெக்ட். குழந்தைகள் பிறப்பு குறைஞ்சிச்சு சார். இந்த மாநிலம் என்பது ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட மாநிலமாக மாறிடுச்சு. இன்னொன்று, கல்வி மிகை மாநிலமாக இந்த மாநிலம் மாறிடுச்சு. இதுக்காக பெருமைப்படணுமா? இதுக்காக கண்டன அறிக்கை கொடுக்கணுமா? இதுக்காக அரசை வாழ்த்தணுமா? இல்ல அரச இழிவான மொழியில விமர்சனம் பண்ணி பேசணுமா? இதை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டாரு. எடப்பாடி பழனிசாமி செஞ்சதை தான்
இன்னைக்கு வந்து ஈரோட்ல பேசுறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமியை காப்பி அடிச்சு உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்காங்க. எழுதி கொடுத்தவங்களுக்கு கரெக்டா எழுதி கொடுக்க சொல்லி கேளுங்க மிஸ்டர் விஜய். அவங்க எழுதி கொடுத்ததை நீங்க வந்து பேசுறீங்க. உங்களுக்கு தெரியாது 207 பள்ளி எந்தெந்த ஊர்ல மூடினாங்க, விஜய் கிட்ட போய் மைக்க நீட்டுங்க சொல்லுவாரா? நான் இப்ப இவ்வளவு புள்ளி விவரங்களை சொன்னேன், இதுல ஒரு விவரம் தெரியுமா விஜய்க்கு? எனவே அவர் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் காப்பி அடித்த பேச்சுக்கள், திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ஒப்புக்காக பேசப்படுகிற பேச்சு. வேற எந்த விதமான விமர்சனத்தையும் அரசியல் சார்ந்த எந்த விதமான கருத்துக்களையும் அவர் இன்னைக்கு மேடையில பேசல. எம்ஜிஆர்லாம் அப்படி திட்டுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன், இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு தீய சக்திலாம் வரிசையா சொல்றாரு. அதாவது சார், எம்ஜிஆரினுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா, திமுக எதிர்ப்பு ஒண்ணுதான். அதிமுகவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் மாத்தினார்ல அவரு. அதற்கு பல காரணங்கள் உண்டு, அந்த காரணங்களுக்குள்ள நான் போக விரும்பல. அப்போ எம்ஜிஆர்ட்ட கொள்கை என்னன்னு கேட்டாங்க. அண்ணாயிசம் தான் கொள்கைன்னாரு. அண்ணாயிசம்னா என்ன? அண்ணாயிசம் என்று ஒரு கொள்கை இருக்கிறதா? பெரியாரிடம் என்ன கற்றாரோ அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அண்ணாவினுடைய கொள்கை, அண்ணாவினுடைய லட்சிய பயணத்தினுடைய நோக்கம். ஆனா இவர் ஒரே வரியில அண்ணாயிசம். அதுக்கு காரணம் என்னன்னா, திமுக எதிர்ப்பை தவிர வேற எதுவுமே தெரியாது. வேற எதையுமே சொல்லி அந்த கட்சியினுடைய தொண்டர்களை அவர் தயார்படுத்தல. அதை அப்படியே லாவகமாக கையகப்படுத்தி அதை அப்படியே செயல்படுத்தி வந்தார் அம்மையார் ஜெயலலிதா. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, அதே திமுக எதிர்ப்பை லாவகமாக கையில வச்சுக்கிட்டு திமுக எதிர்ப்பு மட்டுமே பிரதானமாக பேசுகிற ஒரு நபராக விஜய் வெளிப்படுறாரு. அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த 2 தலைவர்களும் சொன்ன தீய சக்தி என்கிற அந்த சொல்லாடலை இவர் பயன்படுத்துறாரு. அதை தாண்டி வேற என்ன? நான் கேட்கிறேன், தீய சக்தினா எந்த வகையில் அவர்கள் தீய சக்தி? இந்த நாட்டுக்கு என்ன கேடு செஞ்சுட்டாங்க அவங்க? நீங்க சொல்கிற அம்மையார் ஜெயலலிதா ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருந்தார். நான் எம்ஜிஆர் குறித்து நிறைய விமர்சனம் இருக்கு, அதெல்லாம் நான் போக விரும்பல. இவர்கள் எல்லோரும் சுயமரியாதை இல்லாத ஒரு கூட்டத்தை உருவாக்குனாங்களா இல்லையா? காலில் விழுந்து பதவி பெற முடியும் என்கிற நிலையை தமிழ்நாட்டு அரசியலில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் உருவாக்கி இருக்காங்க. ஒரு தவறான முன்மாதிரியை உருவாக்கியவர்கள் அவர்கள். நீங்க யார தீய சக்தின்றீங்க? சுயமரியாதை உணர்வு மிக்க கூட்டத்தை உருவாக்கியவர் பெரியார், அதை அப்படியே அரசியலில் செயல்படுத்தியவர் அண்ணா, அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு இயக்கத்தை கட்டியமைத்து அந்த இயக்கத்தை பாதுகாத்து இன்றைக்கு வரைக்கும் அந்த இயக்கம் சுயமரியாதை உணர்வுள்ள இயக்கமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இதை நீங்க மறுக்க முடியுமா? திமுக எப்படி தீய சக்தின்னு நீங்க சொல்லுவீங்க? தீய சக்தின்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு ஆதாரத்தை உங்களால மேடையில ஒப்படைக்க முடியுமா? ஓப்பன் சேலஞ்சா கேட்போம் விஜய் கிட்ட, நீங்க ஒரு ஆதாரத்தை சொல்லுங்க. நீங்க போற்றுகிற ஜெயலலிதா குறித்து பேசுவதற்கு எத்தனை செய்திகள் இருக்கு? லட்சக்கணக்கான ஏக்கர்களில் உட்கார்ந்து கொண்டு கோட்டை கொத்தளத்தில் இருந்து கொண்டு இந்த மக்களை வஞ்சிக்க முடியும்ன்ற தீய சக்தியாக வாழ்ந்து காட்டியவர் ஜெயலலிதா. ஒரே நாள்ல எஸ்மா டெஸ்மா சட்டத்தை கொண்டு வந்து அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பிய முன்மாதிரி ஜெயலலிதாவினுடைய முன்மாதிரி. ஏழைகள் ரேஷன் கடைகளில், நியாய விலை கடைகளில் பொருளை கிடைக்க பெறாமல் செய்து அந்த ரேஷன் கார்டு செயலிழந்து போச்சுன்னு ஹெச் முத்திரைன்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க சார். அரசு ஊழியருக்கு ரேஷன் கிடையாது சார். 10,000 ரூபாய்க்கு மேல மாத வருமானம் இருக்கிறவங்களுக்கு ரேஷன் கிடையாது. இதெல்லாம் இந்த தீய சக்திகள் செய்த வேலை. அவங்களை ஆராதித்து பாடி புகழ்ந்து பேசிவிட்டு இங்க எல்லோருக்கும் எல்லாமும் சாத்தியப்படும் என்கிற அரசியலை முன்னெடுத்து அந்த அரசியலின் மூலமாக இந்த தமிழ்நாட்டை மேம்படுத்திய திமுக தீய சக்தினா, நீ தீய சக்திங்கிறது ஒரு ஆதாரத்தை கொண்டு வரணும். ஆதாரம் இல்லாமல் தீய சக்தின்னு பேசினா இனிமே விஜய் இது போன்ற அவதூறுகளை பரப்புவது என்பது தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கு விரோதமானதாகத்தான் இருக்கும். தாவேக்கா ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு நீங்க தானே சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு வீணா இதுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறாங்க? இவர் ஏன் அப்படி பேசினாரு இப்படி பேசினாரு, நாங்க எப்படி பேசினா உங்களுக்கு என்ன, நீங்க இவர் சினிமா டைலாக் பேசுறாரு அப்படின்லாம் சொல்றீங்க அப்படிங்கிறாரு. இல்ல, அதாவது நீங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. அவதூறு பரப்புபவர்கள் யாராக இருந்தாலும் அதற்கு எதிர்வினை ஆற்றித்தான் ஆகணும். ஹெச் ராஜா ஒரு பெரிய பொருட்டே இல்ல, கவுன்சிலர் எலெக்ஷன் என்ன கூட ஜெயிக்க மாட்டார். அதுக்காக ஹெச் ராஜா பரப்புற அவதூறுகளை எல்லாம் நம்ம அப்படியே கண்டுகொள்ளாமல் போயிட முடியுமா? அது மாதிரிதான் இவர் பேசுவதும். இவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு மேடையில ரொம்ப லாவகமா, சினிமா டயலாக் பேசுறேன்னு என்ன சொல்றீங்க, நீங்க ஏன் சினிமா டயலாக் பேசுறீங்கன்னு முதலமைச்சரை பார்த்துக்காரு. சார், உங்க கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க முதல்ல. இந்த கேள்வி யாருக்கு எழுப்பப்பட்ட கேள்வி? இந்த சவால் யாருக்கு விடுக்கப்பட்ட சவால்? என் கேரக்டரையே புரிஞ்சுக்கலையேன்னு முதலமைச்சர் யாரை பார்த்து சொன்னாரு? உங்களை பார்த்து சொன்னாரா? அவர் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்து சொன்னாரு. ஏன் சார் அமித்ஷாவுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்க? ஏஜென்ட் அமித்ஷாவுக்கு, நீங்க கைகூடிய அமித்ஷாவுக்கு நீங்க ஏன் அதுக்கு பதில் சொல்றீங்க? உங்களுக்கு என்ன கேள்வி, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இன்னொன்னு, முதலமைச்சர் சினிமா வசனத்தை பேசிட்டாருன்றீங்க. அவர் பேச்சினூடாக சினிமா வசனத்தை பேசினார்.
நீங்க பேச்சையே சினிமா வசனமா பேசுறீங்க. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. நீங்க இன்னைக்கு பேசிய பேச்சு அப்படியே சினிமா டயலாக் சார். அவர் பேசிய பேச்சு சினிமா டயலாக் இல்ல. அவர் பேசுகிற போது சினிமா டயலாக் சார். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. சினிமா அரசியலோடு தமிழ்நாட்டோடு இரண்டரை கலந்து விட்ட ஒன்றுதான். அதை தவிர்த்தெல்லாம் ஒண்ணும் அரசியல் இங்க இல்ல. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. அதை கலந்து பேசுறது இல்ல, அதையே பேசுறதுதான் பிரச்சனை. இன்னொன்னு, நான் கேட்டா இப்படி பேசிட்டேன் அப்படி பேசிட்டேன் நீங்க சொல்றீங்க. நான் என்ன தப்பா நீங்க பேசுனது எல்லாமே தப்பு தான் சார். நீங்க எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம பேசுறீங்க. இப்ப சொன்ன 207 பள்ளிகள் குறித்து நீங்க பேசுனீங்கன்னு, அதுவே போய் என்ன நோக்கம்னே தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஏதோ பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைகள் எல்லாம் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளி பள்ளிக்கூடத்தை இழுத்து தமிழ்நாடு அரசு மூடிட்டது மாதிரி பேசுறீங்க. அதெல்லாம் இங்க நிலைமை. அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனையினுடைய ஆளாகல என்னன்னே தெரியாம போற போக்குல நீங்க விமர்சனம் பண்ணிட்டு போறீங்க. அதனால உங்களை ஒரு பொருட்டாவே கருதவில்லை என்று சொன்னாலும் உங்களுடைய அவதூறுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பாடு இருக்கிற காரணத்தால் பதில் சொல்றோம். நாய் குலைக்குது சார். சீ போன்னு கல்ல எடுத்து அடிச்சிட்டோம்னா நாய் பெருமையா நினைச்சுக்க கூடாது. அந்த நாய் கடிச்சிடக்கூடாது, அது வெறி பிடிச்ச நாய்ங்கிறதுக்காக கல் எடுத்து அடிக்காதுக்காக நாய் பெருமைப்படலாமா? மனிதன் பாரு 6 அறிவு உள்ளவன் என்ன பார்த்து கல் எடுத்து எரிஞ்சிட்டான், நான் தான் பெரிய ஆள் நினைச்சுக்கலாமா? அப்படிதான் நினைச்சுக்கிறார் விஜய். இதுல இன்னொரு விஷயம் வருது சார். தமிழ்நாடே பரபரப்பா பேசப்பட்ட விஷயம் திருப்பரங்குன்ற விஷயம். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு கூட பெரிய விவாதமாக இருக்கு. நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிக்காரங்களாம் அந்த பேப்பரெல்லாம் கீழ்ச்சி போட்டுருக்கிறாங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி பேரை மாற்றுறது, மகாத்மா காந்திங்கிற பேரை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. இது குறித்து விஜய் எதுவும் பேசலை அப்படிங்கிறாங்க. கேட்டால் 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் சொன்னாலும் இந்த இவர் என்ன சொல்ல வர்றார் இது போன்ற விஷயங்கள்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. 100 நாள் வேலை திட்டம் என்று சொல்லப்படுகிற கிராமப்புறங்களில் ஊரக பகுதிகளில் செயல்படுத்தப்படுகிற இந்த மகாத்மா காந்தியின் பெயரால் இயக்கப்படுகிற திட்டத்துல அதிக பயனடைபவர்கள் யாருன்னா கொங்கு பகுதியில் இருக்கிற தொழிலாளர்கள் தான். கிட்டத்தட்ட இந்த நிதி ஒதுக்கப்பட்டால், தமிழ்நாடு அரசு அதை செயல்படுத்தினால் 63 விழுக்காடு கூடுதல் பயனடைவது யாருன்னு கேட்டா கொங்கு பகுதியில் இருப்பவர்கள் தான். அந்த கொங்கு பகுதியில நின்றுட்டு நீங்க இன்னைக்கு இந்த திட்டத்துக்கு பெயர் மாத்தினது பத்தி கூட பேச வேணாம். ஏன்னா நீங்க கோட்சேவோட ஆள், நீங்க காந்தியோட ஆள் இல்ல. நீங்க காந்தியினுடைய பெயரை நீக்கிறதுக்காகலாம் நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை உங்கள்ட்ட எதிர்பார்க்கவும் முடியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஊரக வேலை திட்டத்துக்கான நிதியை இந்த அரசு குறைத்து கொண்டே வந்தது. 2014 மோடி பொறுப்பேற்கிற போது ஒதுக்கிய தொகையிலிருந்து 13 விழுக்காடை குறைச்சாரு 2018. அதன் பிறகு அதிலிருந்து 23 விழுக்காடை குறைச்சாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்தது மட்டுமல்லாம இப்ப பாஜக முதலமைச்சர்கள் இல்லாத வேறு முதலமைச்சர்கள் ஆளுகிற மாநிலங்களில் அந்த நிதியை அறவே கொண்டு சேர்க்க கூடாது என்கிற ஒரு தன்முனைப்போடு செயல்படுது இந்த அரசு. இது குறித்து ஒரு வார்த்தை பேசுனீங்களா? ஏழைகளினுடைய வயிற்றில் அடிக்கிற வேலையை செய்திருக்குன்னு நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி பேசினாங்களா? அது பத்தி உங்களுக்கு தெரியுமா? அது பத்தி நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்களா? நீங்க தமிழ்நாட்டுக்கு எப்படியெல்லாம் ஒன்றிய அரசு வஞ்சனை செய்கிறது என்பதை ஒரு வார்த்தையில் கூட பேச மாட்டீங்க. ஆனா நான் டெல்லிக்கும் சொல்லிக்கிறேன், இங்கேயும் சொல்லிக்கிறேன், நான் வேற மாதிரி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க டெல்லிக்கு என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது டெல்லிக்கு புரியாத மாதிரி இருக்கலாம், தமிழ்நாட்டுக்கு புரியும். நீங்க போகிற போக்கில் ஒரு விமர்சனத்தை வைத்து விட்டு போவது அல்ல. இந்த மாநிலத்தை நசுக்குவதற்கு எல்லா வகையிலும் முனைப்பு காட்டுகிற பாரதிய ஜனதா கட்சி குறித்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க பேச மாட்டீங்க. உங்க எஜமான் குறித்து நீங்க எப்படி பேசுவீங்க? நீங்க கண்டிப்பாக பேச மாட்டீங்க. அதே நேரத்துல தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய உரையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏதோ அங்க இருக்கிற அந்த இளைஞர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்கன்றதுனால உங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்குன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் யார் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். உங்களால் ஒன்றிய அரசை வலிமையாக அல்ல எளிமையாக கூட எதிர்க்க முடியாதுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு தான், மற்றபடி இதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. விஜய் பேச்சை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் பேச்சு விஷாலை சொல்லிட்டார், அவர் விஜயை சொல்லலை, புரட்சி தளபதிங்கிறது விஷாலை சொல்லிட்டார் அப்படிங்கிறீங்க. திருப்பரங்குன்ற விஷயத்துலையும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலையும் பேசாமல் இருக்கிறதும், அது கொங்கு பகுதியில் போய் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அதிக பயன் பெறக்கூடிய பகுதி எது, அதில் போய் அவர் அது பேசாதது வருத்தம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் ஒரு வாய்ப்பு சந்திப்போம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.